குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் ஆசி மாதம் 4ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். வெள்ளிக்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரம் வருவது சிறப்பு. இன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். எனவே அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனைகள் கலந்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:34 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் நல்லது. முடிந்தால் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தீங்கன்னா இன்றைய சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தினமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல், முக்கிய முடிவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. 16/2/2024 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 16/2/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும், பணிச்சுமை அதிகரிக்கும், மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடுவதால் இன்றைய பணிகளை நீங்கள் அனைத்துமே திட்டமிட்டு செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது, அலைச்சல்கள் அதிகரிக்கும். அலைச்சல்களுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் உங்கள் மீது வீண் பழிகள், விமர்சனங்கள் தோன்றி மறைவதற்குண்டான வாய்ப்பு, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. மேலும் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிகரமாக கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்ற நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். நீண்ட அலைச்சலுக்கு பிறகு தான் அந்த காரியம் நிறைவேறும். அதே போல் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வாகனம் ஓட்டும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீர்கள். அதே போல் இன்றைய நேரத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் புதிதாக உங்களுக்கு அறிமுகமாவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் நீண்ட நாளாக ஒரு குறைபாடு, ஒரு தெளிவில்லாமல் இருந்தாக்க இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு ஆரோக்கியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே போல் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது.
நெருக்கமானவருடைய தேவைகளை விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு, கணவன் மனைவிக்குடைய ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புனித ஸ்தலங்களுக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே நீங்கள் அனுசரித்து போகணும். அதே போல் முதலாளிகளாக இருந்தால் தொழிலாளர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக மனதில் ஒரு குழப்பங்கள் இருந்தாக்கா அந்த குழப்பங்கள் தீங்கி ஒரு தெளிவு பிறப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே போல் குழந்தைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் ஒரு அனுபவபூர்வமான முடிவாக அந்த முடிவு இருக்கும். புதிய தொழில் தொடங்குவது, வியாபார விருத்தி செய்வது எல்லாமே நடைபெறும். அதே போல் வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. சொத்து சுகங்கள் ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்று நடைபெறும். உலகெங்கும் வாழும் சிம்மராசினியர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி இன்று ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் நண்பர்கள் வெளிவட்டார நண்பர்கள் உங்களுக்கு புதிதாக அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக ஏதாவது வேலைகள் தேங்கி இருந்தால் அந்த வேலைகள் கண்டிப்பாக இன்று நடந்து முடியும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். உறவினர்கள் வரியால் உங்களுக்கு மாற்றங்களையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு வெற்றிகள், ஒரு சமுதாய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுக்கிறனாலும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். மற்றவங்களை நம்பி எந்த காரியத்தையும் விட்டுறாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்று மிகவும் நல்லது. நெருக்கமானவர்கள் சிலர் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் என்று இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் வழியில் கணவன் மனைவி இடத்துல விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் அதிகமாக அலைச்சல்கள் ஏற்படும், இருந்தாலும் லாபத்திற்கு குறைவில்லை. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் சற்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க, உணர்வீர்கள். வாழ்க்கை இனிக்கும், வாழ்க்கையை மணக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் இதெல்லாமே ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்களுடைய வருகை உங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி. நண்பரிடத்தில் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாள். தாயாருடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அந்த ஆரோக்கிய மேம்பாடு அறிவதற்குண்டான நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு வாய்ப்புகளை, திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியாக முடியும். அதே போல் இன்று உங்களுக்கு புகழ்கள், மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள், தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதைகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய நெருக்கமானவருடைய தேவைகள், பிரார்த்தனைகள், அதே போல் உறுதிமொழிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய கிடைக்கும். நீண்ட நாளாக மனதளவில் உங்களுக்கு குறைவுகள், கவலைகள் இருந்தாக்க அது நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு பணிகளையுமே இன்றைக்கி விரைவாக செய்து முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள், ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றி தரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். மேலும்
நீங்கள் செய்கின்ற சமூக சேவைகளில் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தெளிவு, எதிர்கால சிந்தனைகள் எல்லாமே உங்கள் மனதில் இன்று ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக தரும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே, திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். உறவுகள் வழியில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே போல் உட்காந்து பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்புகள் குறைந்து உங்கள் மேலே ஒரு பாசங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் ஒரு ஊக்கம் நிறைந்த ஒரு தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய நல்ல தினம் இந்த தினம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெற்றோர்கள் எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்குவதற்குண்டான வாய்ப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் சேர்க்கை இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் அதிகமாக இன்றைக்கி நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். நீண்ட நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான நெருக்கடிகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. திட்டமிட்ட பணிகள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் போட்டிகளை வென்று லாபம் அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீருங்க. விலை உயர்ந்த பொருட்கள், சொத்து சுகங்கள், அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றிகளை காண்பீர்கள். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் இதெல்லாம் இவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அங்கே உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. கவலைகள் மறைந்து அடுத்து உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக சாதகமாகவும், மற்றவர்கள் நீங்கள் உதவி எங்கேயாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் செய்து கொண்டுள்ளோம். சோழி பிரசன்னம் பார்க்கின்றோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். ஜாதகங்கள் சிறந்த முறையில் பார்க்குறோம். அந்த முதியோர் இல்லத்துக்கும் அன்னதானக்கும் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. ஜோதிடம் பார்ப்பவர்கள், சோழி பிரசன்னம் பார்ப்பவர்கள் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். நேரிலே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நாளாக, ஒரு நல்ல நாளாக, மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக இருக்க எல்லாம் உள்ள பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா.